ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் 4th லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாமா? பாருங்கள், அமைப்புகளை அறிவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், சரியான விடையை வண்ணமிடுக. நம்ம இதில் எல்லாமே பெருக்கல் வாய்ப்பாடு தான்ப்பா பார்க்க போகிறோம். பெருக்கல் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே இந்த ஒர்க் புக்கு உண்டான ஆன்சர்ஸை நம்ம எழுத முடியும். பாருங்கள், 1/2 அதாவது 9 2 சார் 1/2 18, 5 15, 3 12 என்ன ஆன்சரோ அதுக்கு ஷேர் பண்ணுங்க, கலர் பண்ணிடுங்க. எண்ணாங்க 32, 7 2 14, 3 24, 4 5 20, 7 5 35, 7 28. அடுத்து பாருங்கள், விடைக்குரிய பெருக்களை வண்ணமிடுக. இங்கே 56ன்னு கூட சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன பெருக்கல் போட்டால் இங்கே 56 வரும் அப்படின்னா எண்ணெயெல்லாம் 56. அது மாதிரி இங்கே 21னா 3 21, இங்கே 48 6 8 48, 63 9 63, இங்கே 24ன்னு கொடுத்துருக்காங்களா? 4 6 24, 50ன்னு கொடுத்துருக்காங்களா? 5 50. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், 6 முதல் 10 வரையிலான பெருக்கல் வாய்ப்பாடுகளை எழுதுக. இங்கே நம்ம எழுதியிருக்கோமா? 6வது வாய்ப்பாடு, 7வது வாய்ப்பாடு, 8வது வாய்ப்பாடு, 9 10 இந்த மாதிரி நீங்களும் எழுதிடணும். சரிங்களாப்பா? பாருங்கள், அடுத்து பாருங்கள், ஒற்றை எண்களை நீல வண்ணத்திலும் இரட்டை எண்களை சிவப்பு வண்ணத்திலும் வட்டமிடுக. இப்போ ஒற்றை எண்கள்னால் எதுன்னு தெரியணும், இரட்டைப்படை எண்கள்னால் எதுன்னு தெரியணும். ஒற்றை எண்கள் அப்படின்னா என்னதுப்பா? 1 3 4 5 இந்த மாதிரி வரதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்கள்னால் 2 4 6 8 இதெல்லாம் இரட்டைப்படை எண்கள். பாருங்கள், நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோமா? இந்த ஒற்றைப்படை எண்களை நீல வண்ணத்திலும் இரட்டைப்படை எண்களை எதில் சிவப்பு வண்ணத்திலும் வட்டமிடுக. பாருங்கள், 1 11 21 31 எல்லாம் ஒற்றைப்படை தான். 2 12 22 32 இரட்டைப்படை எண்கள். அந்த மாதிரி நம்ம வட்டமிட்டிருக்கோம். அப்போ ஒற்றைப்படை எண்களையும் இரட்டைப்படை எண்களையும் அதற்கு உண்டான வண்ணங்களில் வட்டமிட்டு காட்டணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இங்கேயும் அதே தான் ஒற்றை எண்கள். இது வந்து 101லேருந்து 200 வரையும் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒற்றை எண்கள் இரட்டை எண்களை நம்ம வட்டமிடணும். பாருங்கள், 101னா நீல வண்ணம், 103 நீல வண்ணம், 105 நீல வண்ணம், 107 109 இதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள். 102 104 106 108 110 அப்படி இதெல்லாம் இரட்டை எண்கள். சரிங்களா? அதை பார்த்து நம்ம வட்டம் பண்ணணும். ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றை கூட்டி கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் மற்றும் விடையை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், 22 அப்படின்றது ஒற்றைப்படை எண்களா இரட்டைப்படை எண்கள்னா இரட்டைப்படை எண்கள் தான். 2 4 6 இந்த டிஜிட்டில் வரக்கூடியதெல்லாம் இரட்டைப்படை எண்கள். 1 3 5 7 இதில் வரக்கூடியதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள். இது பார்க்கும் போது 22 தானேப்பா இரட்டைப்படை எண்கள், 32 இரட்டைப்படை எண்கள். 2ஐயும் கூட்டிவிடுங்க, 2 2ம் கூட்டினா 4, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. அப்போ அது 54 என்பதும் இரட்டைப்படை எண்கள். அந்த மாதிரி அதை கூட்டி அதுக்குண்டான எண் இரட்டைப்படையை ஒற்றைப்படையன்னு போடணும். பாருங்கள், 26 என்பது இரட்டை எண், 18 இரட்டை எண். இதை கூட்டி வரக்கூடிய ஆன்சர் 44 இரட்டை எண் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 38 என்பது இரட்டை எண், 42 என்பதும் இரட்டை எண். இதை கூட்டிங்கன்னா 80 வருது, அதுவும் இரட்டை எண். இங்கே 25 என்பது ஒற்றை எண், 15 என்பது ஒற்றை எண். ரெண்டையும் கூட்டினா 40 என்பது இரட்டை எண். ஆமாம் தானேப்பா? 5 5 10, 10க்கு 0 மிச்சம் 1, 1 கூட்டல் 2 3, 3 கூட்டல் 1 4. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், 37 என்பது ஒற்றை எண், 29 என்பது ஒற்றை எண். இது ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் 66, 66 என்பது இரட்டை எண். அடுத்து இங்கே 53 என்பது ஒற்றை எண், 39 என்பது ஒற்றை எண். ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் 92 என்பது இரட்டை எண். அதே தான் இங்கேயும் ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணா என்பதை எழுதணும். பாருங்கள், 225 3 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்களா? அதாவது 3 இலக்கங்களில் கொடுத்துருக்காங்க. இது 225 என்பது ஒற்றை எண். நம்ம லாஸ்ட் டிஜிட்டை பார்த்தாலே போதும். அது ஒற்றை. 5னா ஒற்றை எண், 8னா இரட்டை எண். இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, அதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 15 5 தானப்பா, அதுவும் ஒற்றை எண். இங்கே 240 0 என்பது இரட்டை எண். சரிங்களாப்பா? இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இரட்டை எண்ணா 0 2 4 6 8 இந்த வரிசைகளில் வந்துச்சுன்னா இரட்டை எண். ஒற்றை எண்ணா 1 3 5 7 9 இந்த வரிசையில் வந்துச்சுன்னா ஒற்றை எண். இதை கடைசியில் என்ன இருக்கோ அதை பார்த்து ஒற்றைப்படையை இரட்டைப்படையை நம்ம எழுதலாம். அதே மாதிரி 284 என்பது இரட்டை எண், 176 என்பது இரட்டை எண். அது ரெண்டையும் கூட்டினுங்க. பாருங்கள், 4 6ஐயும் கூட்டினா 10, 0 மிச்சம் 1, 1 கூட்டல் 8 9, 9 கூட்டல் 7 16, 6 மிச்சம் 1, 1 கூட்டல் 2 3, 3 கூட்டல் 1 4,
உங்களுக்கு கூட்டல் கணக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஒற்றை எண்ணை இரட்டை எண்ணா மட்டும் கண்டுபிடிச்சி தெளிவாக எழுதணும். சரிங்களாப்பா? 324 என்பது இரட்டை எண், 128 என்பது இரட்டை எண். அது ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் வந்து 452 இரட்டை எண். இங்கே 359 வந்து ஒற்றை எண், ஏன்னா இங்கே 9 இருக்குல்ல. 35 என்பது ஒற்றை எண், இது ரெண்டையும் கூட்டினா இரட்டை எண் கிடைக்கும். அடுத்து 241 என்பது ஒற்றை எண், 188 என்பது இரட்டை எண். ரெண்டையும் கூட்டினா 429 கிடைக்கும், அது வந்து ஒற்றை எண். அடுத்து பாருங்கள், 365 என்பது ஒற்றை எண், 119 என்பது ஒற்றை எண். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 484, அது இரட்டை எண். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றை கழித்து கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் மற்றும் விடையை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அதே தான். எப்படி நீங்கள் அதில் பார்த்தீங்களா கூட்டல் கணக்கில், அதே தான். ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு எழுதிட்டு அதை கழித்து போடணும். இப்போ 87 ஒற்றை எண்ணா, 13 ஒற்றை எண்ணா, ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 74 வருது. 74 என்பது இரட்டை எண். இந்த மாதிரி கடன் வாங்கி கழித்தல் எல்லாமே இருக்குது. நீங்கள் கழித்தல் கணக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கழித்தல் கணக்குகளையும் நல்லா பார்த்துட்டு போட்டுட்டு அது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களாப்பா? பாருங்கள், எதெல்லாம் ஒற்றை எண் எதெல்லாம் இரட்டை எண் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது வந்து 3 இலக்கங்களில் வரக்கூடிய கழித்தல் கணக்கு. எல்லா கழித்தல் கணக்குகளும் கடன் வாங்கி தான் கழிக்கிறாங்க. பாருங்கள், இங்கே 6 இருக்கா, 6ல் 4 போச்சுன்னா 2, இங்கே 8ல் 9 போகாது. ஸோ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கணும் அப்படின்னா 18,000, இங்கே 1 தான் இருக்கும். 18ல் 9 போச்சுன்னா 9, இந்த 1 அப்படியே இறக்கும். இப்போ கடன் வாங்கி கழித்தல் கணக்கு தெரியாமல் இந்த சம்மை செய்ய முடியாது. அதுமாதிரி ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், அதுக்குண்டான இதை புரிஞ்சுக்கிறணும். ஒற்றைப்படை எண்கள்னால் என்ன மாதிரி வரும், இரட்டைப்படை எண்கள்னால் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து படிச்சுட்டு அது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம பார்க்கணும். 9 இருக்கா, 5 இருக்கா, 2 இருக்கா, 4 இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது ஒற்றை எண்களா இரட்டை எண்களான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்கள். அவ்வளோதான் குட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது யூனிட் 4 அந்த ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸில் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 5th லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.